மதிப்புமிக்க இந்த நிகழ்வை தலைமை தாக்கி நடத்துகின்ற நம்முடைய இந்த பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் சி சௌந்தரராஜன் அவர்களே, இங்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நம்முடைய வைஸ் சான்சலர் நரேந்திர பாபு அவர்களே, இங்கு உங்களை எல்லாம் ஊக்குவித்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய குமரகுரு கல்லூரியினுடைய தலைவர், என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கர் வானவராயர் அவர்களே, அதுபோன்று இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய தம்பி என்றே சொல்லலாம் நம்முடைய அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சரவணன் அவர்களே, இப்போது உங்களோடு மட்டுமல்ல எங்களோடும் அவர்கள் கனிவாக பேசி தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்கின்ற டாக்டர் தானம்மாள் அவர்களே, அதுபோன்று அன்புக்குரிய குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய டைரக்டர் ரகுபதி அவர்களே, இங்கு வருகை இருக்கும் பல்வேறு துறை சார்ந்த நிறுவனர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கு வருகின்றிருக்கக்கூடிய இந்த தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமடி மக்களின் பிரதிநிதிகள், எனது அருமை பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் பார்ப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பித்த நேரத்தில் டாக்டர் தானம்மாள் அவர்களும், அதுபோன்று அன்புக்குரிய தம்பி சரவணன் அவர்களும், அதுபோன்று என்வாரன்மெண்ட் டிஃபென்ஸ் ஃபண்டு சார்ந்த உயர் அலுவலர்களும் என்னை சந்தித்து பல முறை பேசினார்கள். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய அன்புக்குரிய தொழில் முனைவோர்களை பல்வேறு கட்டங்களில் அவர்களுக்கு பயிற்சி அளித்தது மட்டுமல்லாமல் அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து சென்று எப்படி இந்த பால்வளத்துறை அல்லது நம்முடைய கால்நடை பசு வளர்ப்பை ஒரு சிறந்த முறையில் செய்ய முடியும், அது சார்ந்த உட்பொருட்கள் தயாரிப்பு, தீவனம் தயாரிப்பு போன்றவற்றை பற்றியெல்லாம் அதற்கான ஒரு உரிய அந்த இடங்களுக்கே சென்று அவற்றை நேரடியாக பார்த்து ஒரு பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று. இங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிறைய பால் உற்பத்திக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பால் உற்பத்தி இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா உலகத்திலேயே பெரிய பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்பது இங்கு பலரும் சொன்ன கருத்து. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒன்றும் பெரிய பெருமை இல்லை. ஏன் நான் ஜிடிபி வளர்ந்ததில் நம்பிக்கை இல்லாத, அது ஏற்றுக்கொள்ளாது. காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிடிபி பற்றி இரண்டு ஒரு மீட்டிங்கில் ஒரு சர்ச்சை வந்து நான் இப்போ அங்கே பேசினேன். நம்ம ஜிடிபி எப்படின்னா, பெரிய பெருமையாக பலர் பேசுகிறாங்க. நான் யாரையும் பொலிட்டிக்கலாக பேசல, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டி சொல்ல. இங்கே எப்படின்னா, நம்ம ஒரு இருக்கக்கூடிய ஜிடிபி ஒரு 10% நல்ல ஹை இன்கம் குரூப்பை நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம்னா 60% அந்த இன்கம் போயிடும். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 10% எடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 20% 50% போயிடும். அப்போ அது எப்படி நம்ம விளக்கலாம்னா, இந்த ஹாலை வச்சுடுங்க. இந்த ஹாலில் நம்ம இப்போ 100 பேர் இருக்கான்னா, இல்லை 200 பேர் இருக்கான்னா, இல்லை 10% 20 பேர், 20 சீட்டை போட்டுட்டு நீங்கள் 60 இதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. மீதி எல்லாத்தையும் அந்த 60 40 தான் அடைக்கணும். 60 எங்கே முடிச்சுனா இங்கே முடிச்சுனா, அதுக்கப்புறம் ஒரு 10% எடுத்தீங்கன்னா அதில் பாதி அடைச்சிடலாம். மீதி அளவுக்கு உட்காரங்கள நிற்க இடம் இருக்காது. இதை மாதிரி தான் நம்ம ஜிடிபி. ஸோ இங்கே நிறைய படம், இது என்ன டிஜிடி வந்தாலும் நம்முடைய சாதாரண மக்களுக்கு ஒரு சான் வயிற்றுக்கு உணவு, உடுப்பதற்கு உடை, உறங்குவதற்கு இடமா இன்னும் பெரும்பான்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். இதை கிராமத்துக்கு போனவனுக்கு தெரியும், போய்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, மற்றவர்களுக்கு தெரியாது. நீங்க
பச்சை தண்ணிக்கு மேல பாலுக்கு இல்லை. பச்சை தண்ணி அல்ல, இது நம்ம தத்துவம் பேசலாம். நம்ம போய் சொல்ல நாங்கள் உலகத்திலேயே நாங்கள் பால், நீங்கள் வந்து அமெரிக்காவில் உள்ள பால் விவசாயி மெர்சடிஸில் வரலாம், ரோல்ஸ் ராய்ஸில் கூட வரல. ஆமாம், இங்கே விவசாயி இந்த சைக்கிளுக்கே வரல. அது நமக்கு கான்டெக்ட் வந்து வேற. நமக்கு வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு கோர் தேவை என்னன்னா வாழ்வாதாரம். நீங்க ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ரொடக்ஷன், பட் ஃபாரஸ் லைவ்லிஹுட். அவனுக்கு இது இல்லைன்னா அவன் துன்பத்தில் மாட்டிடுவான், கஷ்டத்தில் போயிடுவான். அவளை வந்து தாக்கு பிடிச்சி நிற்க முடியாது. விவசாயிக்கு அன்றாட செலவுக்கு வந்து பணம் வந்து அவன் ஏதோ கொஞ்சம் கிடைக்கிறது வந்து இதில் தான் கிடைக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதை டீல் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. டாக்டர் தானமல் சொன்னாங்க, நிறைய வந்து விவசாயிகள் வந்து இந்த ஃபீல்டை விட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்டு மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா அக்ரி ஃபீல்ட்லேருந்தும் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்தியா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேலன்ஸ் இல்லாத டெவலப்மெண்ட்டில் தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம முன்னால் பார்த்தீங்கன்னா ஜிடிபி எடுத்துட்டோம்னா அந்த ஜிடிபியில் பெரும்பகுதி வந்து ப்ரொடக்ஷன் செக்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் வந்தது. இப்போ நேர தலைகள்னா சர்வீஸ் செக்டார் டாப்பில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் அதுக்கு அடுத்தது இருக்குது, அதுக்கு பிறகு ப்ரொடக்ஷன் செக்டார். இது வந்து ஒரு நாட்டினுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி ஒரு பெரிய சவாலுக்குள்ள கொண்டு போகுது. என்னைக்காவது ஒரு நெருக்கடி வந்தேன்னா அன்னை தெரியும் இதுக்கு கஷ்டம். இப்போ நான் வந்து நாஞ்சில் நாட்டிலேருந்து வரேன். எங்கள் நாஞ்சில் நாடு வந்து நற்களஞ்சியம். நற்களஞ்சியம்னா நீங்கள் சும்மா இல்லை, கன்னியாகுமரி நற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் நற்களஞ்சியம் இல்லை. இங்கே அங்கே தண்ணி தரலன்னா நீங்கள் இங்கே விவசாயம் பண்ண முடியாது. எங்களுக்கு அப்படி இல்லை, வருஷம் முழுசும் தண்ணி இருக்கும். வருஷம் முழுசும் 3 போக சாகுபடி. அன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. அப்படியே வருஷம் முழுசும் சாகுபடி நடக்கும். ஒரு சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி போட்டு எடுப்போம், அடுத்த சாகுபடி அவ்வளோ கேப்பெல்லாம் இருக்காது. அங்கேயே விவசாயம் முடிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லை, ஏன்னா நம்ம வாழக்கூடிய நாட்டில் இன்றைக்கு வர ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி இல்லை. என்ன இல்லை? ஒரு லேண்ட் யூஸ் பாலிசி, ஒரு ப்ராப்பர் ஹவுசிங் பாலிசி. அனைவருக்கும் வணக்கம். இந்த முக்கியமான நிகழ்வுல நாங்கள் எல்லாரும் பங்கேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான ஒரு பல காரணங்கள் இருக்கு. எனக்கு இன்னைக்கு பர்சனலா அதுல ஒரு 3 முதல் விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் வந்து இப்போ 5 பேர் பேசினாங்க. அந்த 5 பேர் பேசும்போது நம்ம பொதுவா இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் ஒரு ஐடில இண்டஸ்ட்ரியில ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நம்ம டெக்னாலஜி இனோவேஷன் அதெல்லாம் பேசுவோம். விவசாயம் கால்நடை அப்படிலாம் பேசும்போது அந்த சூழல் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சம்டைம்ஸ் இருக்கும். பட் இன்னைக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது ஏஐ டெக்னாலஜி அதெல்லாம் பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் முதல்ல எங்க எல்லாத்து சார்பிலையும் பாராட்டு சொல்லணும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இவெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இனிஷியேட்டிவ்க்கு அதுவும் ஒரு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு பெரிய சப்போர்ட் இருக்கணும்னா நிச்சயமா என்டர்பிரினர்ஸ் இருக்கணும், அது எக்ஸ்பர்ட்ஸ் வேணும். அது எல்லாத்துக்கு மேல அவங்களாகவே ஒரு அரசாங்கம் வந்து கூட எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம கூட ஆனரபிள் மினிஸ்டர் திரு மனோஜ் தங்கராஜ் இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் நான் பண்ணணும். அது இல்லாம இஸ் a great supporter and somebody who passionately believes in what the project is about. One is to be a ceremonial person who supports it, but to be an active proponent of this initiative. Thank you very much, Minister, for being here. இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மோட்டிவேஷன். இந்த தருணத்துல இந்த என்வாயன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 3000 கோடி செலவு பண்றாங்க உலகம் எல்லாம். இப்போ இந்தியாவில் நம்ம பொதுவாகவே ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும்னு பேசுவோம். இப்போ குவாலிட்டி பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். பட் உலகத்துல வந்து ப்ரொடக்ஷன் வேணும், குவாலிட்டி இருக்கணும். அதுல வேலை பண்றவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல பிளானட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க 3000 கோடி வருஷத்துல செலவு பண்றாங்க.
இந்த இனிஷியேட்டிவ்க்கு ஆல்மோஸ்ட் 3 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன். அதுல வந்து ஒரு 50-30 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்களோட சொந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ணி உலகத்துல எப்படி ஒரு மாற்றம், அதுவும் இந்த மாதிரி நம்ம மாதிரி சூழ்நிலையில அத்தனை பேருக்கு ஹெல்ப் ஆகணும், எல்லாத்துக்கும் செலவு பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவங்கள ஒரு 25 பேர் கோயம்புத்தூருக்கு வந்து இந்த ப்ராஜெக்டும் பார்த்துட்டும் போனாங்க. எப்படி நம்ம பண்றோம் இந்தியாவில், அது எப்படி ஒரு மாற்றம் ஏற்படுத்துது, இது மூலியமா இன்னும் நல்லா பண்ணணுங்கிற சப்போர்ட் நம்மளோட ஈகோ சிஸ்டம். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு, ஆக்சஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல மக்களுக்குள்ள ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு. அதை கரெக்டா டெவலப் பண்ணணுங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம். இதுல இந்த மூணாவது விஷயம், நான் 3 விஷயம் சொன்னேன். மூணாவது விஷயம், இந்த ஒரு புராதனமான வளாகத்தில் இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா 1903 ஆரம்பிச்ச இந்த மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ்ல அதுவும் இவ்வளோ ஹிஸ்டரி, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் இந்தியாக்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இது நடக்கிறது ஆல்சோ இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். I want to also thank Dr. Narendra Babu and the entire team, Dr. Soundarajan, everybody for being with us. ஏன்னா இது வந்து ஒரு நிறுவனமோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு பாடியோ பண்ண முடியாது. இது கவர்மெண்ட், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டெலெக்சுவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இம்பாக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்ந்தா தான் இந்த மாற்றம் வரணும். எங்களோட பிரியம் என்னன்னா, இது இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப், எக்கனாமிக் சேஞ்ச், அது கூட கிளைமேட் சேஞ்ச் எப்படி அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அந்த இம்பாக்ட் வந்து ஷுட் மேக் ஆல் our lives better, the planet better. and அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுற மாதிரி எப்படி ஒரு 4 மாட் நான் வேண்டாம் விட்டுட்டு போகலான்னு நினைச்சேன், இன்னைக்கு நான் ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுறேன்னு சொன்ன மாதிரி, அதுக்கு முன்னாடி அவங்க பேசினவங்க வந்து ஏஐ பத்தி பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும்போது எங்க அலுமினாய் பேசினாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஆர் ஜஸ்ட் சாம்பிள்ஸ். அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த யாத்ரா அவங்க போகும்போது அந்த இவெண்ட்ல நான் கூட பேசினேன். லேர்னிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்றாங்க அந்தந்த ஸ்டேட்ல, அந்தந்த ஃபார்மர். ஏன்னா விவசாயம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம பண்ண முடியாது. அந்தந்த கிளைமேட், அந்தந்த பூமி, அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த தண்ணி, அந்தந்த பிரீட் ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அதை அவங்க பழகிறதும் ஒரு பெரிய வாய்ப்பு. இது ஒரு ஆரம்பம் தான், நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டாக்டர் தனமால், சரவணன் அண்ட் என்டையர் டீம், இதுல நிறைய பேர் இந்த எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இது எங்க வேலைன்னு வந்து இப்ப கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளவு இனோவேஷன் இருக்குன்னு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நிறைய மாற்றங்கள் அவசியம், அந்த நேரம் வந்திருக்கு. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். அதுல முக்கியமா இப்போ மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட அவங்க என்ன சொன்னாங்க, எத்தனையோ விஷயம் பண்ண போறோம். அண்ட் அவங்க சொன்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொன்னேன், ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்த மாற்றத்தை தனியாக அது ஒரு பப்ளிகேஷனாகவே கொண்டு வரணும். இவ்வளோ we have grown. நிச்சயமா அதுல we will also be part of it. Once again I want to thank the minister for being here and the VC and the organization, the university and the college for giving us the support. But most importantly, congratulate அத்தனை entrepreneurs. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கு. நீங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்கிறது தான். கடைசியா அந்த என்வாயன்மெண்டல் டிஃபென்ஸ் ஃபண்ட் அவங்க வந்து நம்மளை யாருன்னே தெரியாது, எங்கேயோ இருந்து வந்த அமெரிக்கால இருந்து வந்து இத்தனை சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நேஷனல் ப்ராஜெக்டா அவங்க பார்த்து இதை நல்லா என்ன பண்ணணும்னு நினைக்கிறது. அவங்களே நிச்சயமா இன்னைக்கு அவங்க நம்மோட இருக்க முடியல, பட் அது ஒரு பெரிய தொலைநோக்கான விஷன் அவங்களுக்கு. நம்ம சேர்ந்து கூட அவங்க கூட நிறைய பண்ணுவோங்கிறதையும் சொல்லிட்டு மற்றவங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ.